கருத்திற்கு சோதரம் என்னடா பைபிள் கட்டுறான்னு பாக்குறீங்களா? இந்த பைபிளுங்க, இந்த பைபிள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுமந்து நம்ம படிக்கிறோமோ சரிங்களா, அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது சரிங்களா. இந்த பைபிளை சில பேர் சர்ச்சுக்கு போனா எடுத்துட்டு போறதே இல்லை. எப்படி சர்ச்சுக்கு போனா எடுத்துட்டு போறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. உங்களுக்கு இஷ்டமானதுபடியே நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு எப்படி செய்வார்? இந்த பைபிள் சுமந்து பாருங்களேன். இந்த பைபிள் நான் சுமந்து நான் படிக்க படிக்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருது. எப்படி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருது. நான் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பைபிள் படிக்காத, பைபிள் வச்சுக்கிட்டு நான் பைபிள் படிக்க மாட்டேன். ஏதோ ஒரு கடமைக்கு வரும், ஏதோ ஒரு வசனம் ஏதோ வார்த்தைக்கு ஒருக்கா நான் படிப்பேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய கஷ்டம் தீரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் நினச்சி சரி பைபிள் இருக்கிறது எப்படி தான் இருக்குதுன்னு படிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் சுமந்து சுமந்து படிக்க படிக்க எனக்கு கடன்லாம் இருந்துச்சு. கடனை கட்டிவிட்டேன். வேலை எல்லாம் இருந்துச்சு, எனக்கு நிறையா வேலை வந்துருச்சு. ஏன் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு 3 நாள் சாப்பிட்டதெல்லாம் இருக்குது. காசு இல்லை, அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு இந்த பைபிள் சுமந்து படிக்க 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 என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கிற இன்னைக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்களும் பைபிள் நல்லா சுமந்து நல்லா படிங்க சரிங்களா. பைபிள் வீட்லேயே பத்திரப்படுத்தி வைக்காதீங்க. சர்ச்சுக்கு போனால் பைபிள் எடுத்துகிட்டு போங்க. நல்லா பைபிள் படிங்க. ஆண்டோடைய ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ வார்த்தைக்கு தெரியும், அதெல்லாம் படித்து பாருங்கள். நம்ம உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை ஏசப்பா கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் நல்லா படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.